السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய பேரருளால் இந்த இடத்திலே அவனுடைய மார்க்கத்தை குர்ஆன் சுன்னா அடிப்படையில் அறிந்து கொள்வதற்காக வேண்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியிலே நாம் எல்லோரும் கலந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இரண்டு முக்கியமான பகுதிகளை அது தன்னகத்தை கொண்டிருக்கின்றது. ஒன்று அகீதா என்று சொல்லக்கூடிய நம்பிக்கையோடு சம்பந்தமான விஷயங்கள், இரண்டாவதாக இபாதாத் அல்லது அமால் என்று சொல்லக்கூடிய செயற்பாடுகளோடு சம்பந்தமான விஷயங்கள். இந்த இரண்டும் சேர்ந்தது தான் இஸ்லாமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நம்பிக்கையிலிருந்து செயற்பாடுகளை பிரிக்க முடியாது, செயற்பாடுகளிலிருந்து நம்பிக்கையை பிரிக்க முடியாது. இந்த இரண்டும் ஒன்றாக இருக்கும்போது தான் ஒரு முஸ்லிம் பூரணமான முஸ்லிமாக இருக்க முடியும். ஆனால் அகீதா என்பது, நம்பிக்கை கோட்பாடு என்பது இஸ்லாத்தை பொறுத்தவரையில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு கட்டிடத்திற்கு அத்திவாரம் எவ்வளவு முக்கியமோ, ஒரு மரத்திற்கு ஆணிவேர் எவ்வளவு முக்கியமோ, அதைவிடவும் இஸ்லாத்திற்கு அகீதா என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த அகீதா இல்லை என்றால் இஸ்லாம் இல்லை. அகீதா இல்லாமல் ஒரு மனிதன் எவ்வளவுதான் அமல் செய்தாலும் அந்த அமல்களை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. அகீதா சீரில்லாமல் அமல் செய்யக்கூடிய ஒருவனுடைய அமலை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதை நாம் எல்லோரும் அறிந்து வைத்திருக்கிறோம். உதாரணமாக, ஒரு இந்து சகோதரர் நோன்பு நோக்கிறார் என்றால் அவருடைய நோன்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பது நமக்கு தெரியும். ஏனென்றால் அவருடைய அகீதா சீராக இல்லை. அதே போன்றுதான் ஒருவர் தன்னை முஸ்லிம் என்று நினைத்து கொண்டு சீரான அகீதாவை கொள்ளாமல் அவர் எவ்வளவுதான் அமல் செய்தாலும் அவருடைய அமலை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஒரு இந்துவிடத்திலும் அகீதா இருக்கிறது, ஒரு பௌத்தனிடத்திலும் அகீதா இருக்கிறது, ஒரு கிறிஸ்தவனிடத்திலும் அகீதா இருக்கிறது. ஆனால் அவனுடைய அகீதா சீரான சரியான அகீதாவாக இல்லை. எனவே அவன் செய்யக்கூடிய அமல்கள் எதையும் அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதே போன்றுதான் ஒருவன் தன்னை முஸ்லிம் என்று சொல்லிக்கொண்டு சரியான அகீதாவை பின்பற்றாமல் அவன் அமல்கள் செய்தால் அந்த அமல்களை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தாவா பணியில் மிக முக்கியத்துவம் கொடுத்த ஒரு பகுதியாக இந்த அகீதா என்கிற நம்பிக்கை கோட்பாடுகள் காணப்படுகின்றன. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து 13 ஆண்டுகள் தாவா பணியில் ஈடுபட்டார்கள். அந்த 13 ஆண்டுகளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு தொழுகையை சொல்லாமல், நோன்பை சொல்லாமல், ஹஜ்ஜை பற்றி அந்த மக்களுக்கு போதிக்காமல், ஹலால் ஹராத்தை அந்த மக்களுக்கு கடுமையாக வலியுறுத்தாமல் அந்த மக்களுக்கு முழுக்க முழுக்க அந்த 13 ஆண்டுகளும் அகீதா என்கிற அந்த கொள்கையை போதித்தார்கள். மதீனாவுக்கு வந்து அங்கிருந்த 10 ஆண்டுகளில் சட்டங்களை சொல்லுகிறார்கள், ஹலால் ஹராத்தை தெளிவுபடுத்துகிறார்கள். அதே நேரத்தில் அங்கும் அகீதாவை போதிக்கிறார்கள். அவர்களுடைய 23 ஆண்டுகளிலும் அகீதாவை அந்த மக்களுக்கு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இது அகீதாவின் முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்தி நிற்கிறது. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாராவது நபித்தோழர்களை தாவாவுக்காக வேண்டி வேறு இடங்களுக்கு அனுப்புகிற நேரத்தில் அவர்களுக்கு சொல்லி அனுப்புவார்கள், நீங்கள் அந்த மக்களுக்கு முதலாவது அகீதாவை தான் சொல்ல வேண்டும். உதாரணமாக முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமன் பிரதேசத்திற்கு தாயியாக அனுப்புகிறார்கள்.
அப்படி அனுப்பும்போது முஆத் ரலியல்லாஹு அன்ஹுவை அழைத்து சொல்கிறார்கள், யா முஆத் இன்னக தஅதி கௌமன் மின் அஹ்லில் கிதாப், முஆதே நீ வேதம் கொடுக்கப்பட்ட ஒரு கூட்டத்தை நோக்கி செல்கிறாய். ஃபல்யகுன் அவ்வல மா ததுஊஹும் இலைஹி ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ், எனவே அந்த மக்களை நீ முதலில் அழைப்பது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவின் பால் இருக்கட்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமா, இதுதான் அகீதா. இந்த அகீதாவின் பால் முதலில் இருக்கட்டும். அந்த அகீதாவை அவர்கள் ஏற்றுக்கொண்ட பிறகுதான் அவர்களுக்கு அல்லாஹ் ஐங்கால தொழுகையை கடமையாக்கி இருக்கிறார் என்பதை சொல்லு. அதை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்களுக்கு ஜக்காத்தை சொல்லு, நோன்பை சொல்லு, ஹஜ்ஜை சொல்லு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி அனுப்புகிறார்கள். இப்போ இது இஸ்லாமிய அகீதா எவ்வளவு தூரம் முக்கியம் வாய்ந்தது என்பதை நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் சீராக வாழ வேண்டும் என்றால், நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் அவனுக்கு அகீதா அவசியமானது. அகீதா இல்லாமல் ஒரு மனிதனால் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியாது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான், அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிதுல்மின் உலாயிக லஹுமுல் அம்ன், ஈமான் கொண்டு அந்த ஈமானோடு ஷிர்க்கை கலக்காமல் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் பாதுகாப்பு இருக்கிறது, அவர்களுக்குத்தான் நிம்மதி இருக்கிறது. உலாயிக ஹுமுல் முஹ்ததூன், அவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள். அல்லாஹு தஆலா நிம்மதியோடு வாழ்வதற்கும் பாதுகாப்பாக வாழ்வதற்கும் நேர்வழியோடு வாழ்வதற்கும் சொல்லக்கூடிய அந்த நிபந்தனையை பாருங்கள். அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிதுல்ம், ஈமான் கொண்டு ஈமானோடு ஷிர்க்கை கலக்காமல் இருந்தால்தான் அவர்களுக்கு நேர்வழி இருக்கிறது, அவர்கள் நிம்மதியாக வாழ முடியும் என்று அல்லாஹ் சொல்கிறார். அதே போன்று இன்னும் ஒரு இடத்திலே அல்லாஹு தஆலா சொல்லும்போது, மன் அமில சாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்சா வஹுவ முஃமின் ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, யாரொருவர் முஃமினாக இருக்கக்கூடிய நிலையில், பொதுவாக அல்லாஹு தஆலா சொல்லவில்லை, முஃமினாக இருக்கக்கூடிய நிலையில் நல்லமல் செய்கிறாரோ, அவர் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, முஃமினாக இருந்து கொண்டு நல்லமல் செய்கிறாரோ ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, அவரை அழகான சிறந்த வாழ்க்கை நாம் வாழச் செய்வோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இப்போ இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் சீரான அகீதா தேவை. அதே போன்று மறுமையில் வெற்றி தேவை என்றாலும் சீரான அகீதா தான் தேவை. அகீதா சீரில்லாமல் மறுமை வெற்றி கிடைக்காது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், என்னிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். வந்து சொன்னார்கள், மன் மாத லா யுஷ்ரிக் பில்லாஹி ஷைஅன் தஹலல் ஜன்னா, உன்னுடைய உம்மத்தில் யார் இணை வைக்காமல் அல்லாஹ்வுக்கு ஷிர்க் செய்யாமல் மரணிக்கிறார்களோ அவர்கள் சுவர்க்கம் செல்லுவார்கள் என்று சொன்னார்கள். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கேட்கிறார்கள், வ இன் ஸனா வ ஸரிக, அந்த இணை வைக்காத மனிதன் விபச்சாரம் செய்தாலும் திருடினாலுமா என்று கேட்டார்கள். அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஆம், வ இன் ஸனா வ ஸரிக, அவன் விபச்சாரம் செய்தாலும் திருடினாலும் அவன் சுவர்க்கம் செல்லுவான் என்று சொன்னார்கள். இது புகாரி முஸ்லிம் போன்ற சஹீஹான ஹதீஸ் நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸாக காணப்படுகிறது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இதனுடைய அர்த்தம் ஷிர்க் செய்து கொண்டு விபச்சாரம் செய்யலாம், திருடலாம், ஹராமான காரியங்களை செய்யலாம் என்பது அல்ல. ஷிர்க் செய்யக்கூடிய நிலையில் ஒருவன் இல்லாமல் தௌஹீதை நிலைநாட்டி கொண்டிருக்கும் போது அவனை அறியாமல் விபச்சாரங்கள் அல்லது திருட்டுகள் அவனுடைய வாழ்க்கையில் இடம்பெற்றால் அவன் தௌபா செய்தால் அல்லாஹ் இந்த உலகத்திலே அவனை மன்னிக்கிறார். தௌபா செய்யாமல் அவன் மரணித்து விடுவானாக இருந்தால் மறுமையிலே அவன் தண்டிக்கப்பட்டு விட்டு சுவர்க்கத்திற்கு செல்லுவான். ஆனால் ஷிர்க்கோடு மரணிக்கிற ஒருவனுக்கு மறுமையில் மன்னிப்பே கிடையாது, அவன் நேரடியாக நரகத்திற்கு செல்லுவான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், وَمَنْ يُشْرِكْ بِاللَّهِ فَقَدْ حَرَّمَ اللَّهُ عَلَيْهِ الْجَنَّةَ, யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறானோ அவனுக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். இப்போ இது அகீதாவினுடைய முக்கியத்துவத்தை நமக்கு மிக தெளிவாகவே சொல்லுகின்றது. யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறானோ அவனுக்கு நிச்சயமாக அல்லாஹ் சுவர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். وَمَأْوَاهُ النَّارُ, அவன் ஒதுங்கும் தலம் நரகமாகும். وَمَا لِلظَّالِمِينَ مِنْ أَنصَارٍ, இணை வைக்கக்கூடியவர்களுக்கு உதவி செய்வதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா இங்கே சொல்லி காட்டுகிறான். எனவே
ஷிர்க் செய்யக்கூடிய ஒருவன் நரகத்திற்கு போனால் அவன் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பான். விபச்சாரம் செய்தவன், திருடியவன் நரகத்திற்கு சென்றாலும் தண்டனை முடிந்த பின்னால் அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாத்தை பெற்றுக்கொண்டு அல்லது அல்லாஹ்வுடைய அருளினால் அவன் சுவர்க்கம் செல்லுவான் என்பதுதான் இந்த ஹதீஸினுடைய அர்த்தமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே மறுமையில் வெற்றி வேண்டும் என்றாலும் அகீதா அவசியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த அகீதாவினுடைய முக்கியத்துவம் இன்று சமூகத்தினால் உணரப்படவில்லை. பொதுவாக சமூகத்தில் உள்ளவர்கள் அகீதாவை பேசுகிற நேரத்திலும் கூட அதை ஒரு சின்ன விஷயம் போன்றுதான் சமூகத்தில் காட்ட விரும்புகிறார்கள். ஏன் இவற்றை பேசி சமூகத்தை பிளவுபடுத்துகிறார்கள்? எத்தனை பேர் வட்டியில் மூழ்கி இருக்கிறார்கள், விபச்சாரத்திலே மூழ்கி இருக்கிறார்கள், அனாச்சாரங்களும் அட்டூழியங்களும் சமுதாயத்திலே தலைவிரித்தாடுகின்றன. இப்படி இருக்கும் போது இவர்கள் போய் அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வுடைய அஸ்மாக்களை பற்றி, அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகளை பற்றி இவைகளையெல்லாம் ஏன் பேச வேண்டும் என்று கேட்கிற அழைப்பாளர்களையும் நம்முடைய சமுதாயத்திலே நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. எல்லோரும் கூடுதலாக சட்ட விஷயங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். தொழுகையினுடைய முறை, நோன்பினுடைய முறை, நோன்பை விடுவதனால் ஏற்படக்கூடிய பாரதூரங்கள், அதே போன்று தொழுகையை விடுவதனால் ஏற்படக்கூடிய தீமைகள், இவைகள் சொல்லப்பட வேண்டும். ஆனால் இவைகள் சொல்லப்படுகிற அளவுக்கு அகீதா சொல்லப்படுவதில்லை. இன்றைக்கு நம்மில் பெரும்பாலானவர்களுக்கு அல்லாஹ்வை தெரியாது. அல்லாஹ் யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்று சொல்லுகிறோம். அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்று கேட்டால் கேள்விப்பட்ட செய்தியை வைத்து அல்லாஹ் வானத்தில் அரசின் மேலே இருக்கிறான் என்று சொல்கிறோம். அல்லது பெரும்பாலான மக்களிடத்திலே அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்று கேட்டால் அல்லாஹ் எங்கும் இருக்கிறான் என்று சொல்கிறார்கள். அவன் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் எங்கும் நிறைந்தவன் என்று அகீதாவை போதிக்க வேண்டிய நிலையில் ஒரு பாடகர் இருக்கிறார். அந்த பாடகர் சொல்லிக் கொடுத்த அந்த அகீதா தான் இன்று பெரும்பாலான பாமர முஸ்லிம்களுடைய உள்ளத்திலே இருக்கிறது. எங்கும் நிறைந்தவனே அல்லாஹ் அல்லாஹ் என்று அவர் சொல்லிக் கொடுத்த அந்த கருத்து எல்லா முஸ்லிம்களுடைய, பாமர முஸ்லிம்களுடைய உள்ளத்திலும் இடம் பிடித்திருக்கிறது. மிம்பர்களில் அகீதா சொல்லப்படுவதில்லை, பள்ளிவாசல்களில் அகீதா சொல்லப்படுவதில்லை, மദ്രஸாக்களிலே சரியான அகீதா போதிக்கப்படுவதில்லை, அல்லது வகுப்புகள் நடத்தும் போது அதிலே அகீதா நிகழ்த்தப்படுவதில்லை. இந்த அகீதா ஓரம் கட்டப்பட்டு விட்டது. அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை பற்றி நமக்கு தெரியாது. அல்லாஹ்வுடைய சில நேரங்களில் எல்லோருமே அல்லாஹ்வை அஞ்சுங்கள், அல்லாஹ்வை பயப்படுங்கள் என்றுதான் சொல்லுவார்கள். சொன்னதும் முழு பேருடைய உள்ளத்திலும் அல்லாஹ் என்பவன் ஒரு பயங்கரமானவன் என்கிற ஒரு தோற்றம் உருவாக்கப்படுகிறது. வெள்ளிக்கிழமைகளில் ஹுத்பாவிலும் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அதே போன்று சின்ன பருவத்திலே நம்மை வளர்க்கிற போது கூட அல்லாஹ்வை எப்படி அடையாளப்படுத்துகிறார்கள் என்றால், பொய் சொல்லாதே, அல்லாஹ் உன்னுடைய நாக்கிலே சுடுவான், அல்லாஹ் உன்னை நரகத்திலே போடுவான் என்று அல்லாஹ்வுடைய ஒரு சைட் தான் மக்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ரஹ்மான் ரஹீம், அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன் என்பது பெரும்பாலானவர்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. அல்லாஹ் எந்த அளவுக்கு அளவற்ற அருளாளன் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அந்த அன்பை பற்றி சொல்லும் போது குறிப்பிடுகிறார்கள், ஒரு அடியான் ஒரு பாவத்தை செய்கிறான், பாவத்தை செய்துவிட்டு உடனடியாக அவனிடத்தில் இருக்கிற ஈமானின் பிரதிபலிப்பால் அவன் அல்லாஹ்விடம் சென்று அழுது மன்றாடி தௌபா செய்கிறான். அப்படி தௌபா செய்யும் போது அல்லாஹ் மலக்குகளை அழைத்து சொல்லுகிறான், பாருங்கள், என்னுடைய அடியான் நான் மன்னிப்பேன் என்பதை புரிந்து கொண்டு என்னிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்கிறான், எனவே நான் அவனுக்கு மன்னிப்பு வழங்குகிறேன் என்று மலக்குகளுக்கு முன்னால் இவனுக்கு மன்னிப்பு கொடுக்கிறான். இந்த அடியான் போய் இன்னும் ஒரு பாவத்தை செய்கிறான், செய்துவிட்டு திரும்ப அல்லாஹ்விடத்தில் வருகிறான். வந்து, யா அல்லாஹ், உன்னுடைய பலவீனமான அடியானாகிய நான் இன்ன பாவத்தை செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடு என்று சொன்னால் உடனடியாக அல்லாஹ் மலக்குகளை அழைத்து அவன் மீண்டும் என்னிடத்தில் வந்திருக்கிறான், நான் மன்னிப்பேன் என்கிற என்னுடைய பண்பை புரிந்து கொண்டு வந்திருக்கிறான், எனவே நான் அவனுக்கு மன்னிப்பு கொடுக்கிறேன் என்று சொல்கிறான். இந்த அடியான் திரும்ப போய் இன்னும் ஒரு பாவம் செய்துவிட்டு திரும்ப வருகிறான், திரும்ப தௌபா செய்கிறான். அல்லாஹ் மலக்குகளை அழைத்து அவனை அடையாளப்படுத்தி அவனுக்கு மீண்டும் மன்னிப்பு வழங்குகிறான். இப்படி அளவற்ற அருளாளன் அல்லாஹ். ஆனால் நமக்கு அல்லாஹ்விலே பயம், அல்லாஹ் என்றாலே பயந்து போயிருக்கிறோம். நம்மிலே இருக்கிற வீட்டு சூழலை நாம் எடுத்து பார்த்தால், தந்தை கொஞ்சம் கரடு முரடானவராக இருந்தால், கோபக்காரராக இருந்தால் அவரிடத்தில் செல்வதற்கு பிள்ளைகள் விரும்புவதில்லை. தாயினூடாகத்தான் எல்லா விஷயங்களையும் சாதிக்க விரும்புவார்கள். அதே போன்றுதான் ஒரு உயர் அதிகாரி கொஞ்சம் கராராக பேசக்கூடியவராக இருந்தால், கொஞ்சம் வன்மையான போக்குடையவராக இருந்தால்
அவரிடத்திலே மக்கள் செல்ல பயப்படுவார்கள். ஏனென்றால் அந்த கரடு முரடான அல்லது கடுமையான போக்கை உடையவர்களை பொறுத்தவரையில் மக்களுடைய இயற்கையான நிலைப்பாடு இதுதான். இதனால் தான் அல்லாஹுக்கு பயந்து பயந்து இந்த மக்கள் அல்லாஹ்விடத்தில் போக பயப்படுகிறார்கள். அல்லாஹ்வை நேசித்தால் ஒருவன் தன்னுடைய பிள்ளைகளை நேசிக்கிறான் என்றால் பிள்ளைகளுடன் இருக்கவே விரும்புகிறான். பிள்ளைகள் தந்தையை நேசித்தால் தந்தையுடனே அந்த பிள்ளைகள் இருக்க விரும்புகின்றன. கணவன் மனைவியை நேசித்தால் அந்த மனைவியோடு எப்போதும் தொடர்போடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான். அதே போன்றுதான் மனைவியும், அதே போன்றுதான் நம்முடைய சமூக அமைப்பும். நல்ல அன்பான தலைவர் என்றால் மக்கள் அவருடனே இருக்க விரும்புகிறார்கள். இப்போ அல்லாஹு தாலாவின் மீது அன்பு கொண்டால், அல்லாஹ் அன்புள்ளவன் என்று இந்த மக்கள் புரிந்து கொண்டால் எப்போதும் அல்லாஹோடு தொடர்பாக இருக்கவே விரும்புவார்கள். அல்லாஹ்வை திக்ரு செய்து கொண்டிருப்பார்கள். எப்போது தொழுகைக்கு அதான் சொல்லும் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். தொழுகை முடிந்தால் அடுத்த தொழுகையை எதிர்பார்த்திருப்பார்கள். ஆனால் நமக்கு தொழுவதே கஷ்டமாக இருக்கிறது. போய் தக்பீர் கட்டினால் தொழுகையில் நிற்பது நமக்கு சிரமமாக இருக்கிறது. கொட்டாவி வருகிறது, தூக்கம் வருகிறது. அல்லாஹ்வுடைய கலாமை எடுத்து படிக்க ஆரம்பித்தால், அவனுடைய மெசேஜ் அது, அந்த கடிதத்தை எடுத்து படிக்க ஆரம்பித்தால் நமக்கு போர் அடிக்கிறது, நமக்கு தூக்கம் வருகிறது. ஒரு நாவலை இன்ட்ரெஸ்டாக ஆர்வமாக வாசிக்கிறோம். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய கலாமை படிக்கும் போது நமக்கு அலுப்பாக இருக்கிறது என்றால் அல்லாஹ்வை நாம் புரியவில்லை என்பதுதான் அர்த்தம். அதாவது கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு அடியான் அல்லாஹ்வுடைய அடிமையாக இருக்க வேண்டும் என்பதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அல்லாஹ்வை அவன் நேசிக்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு அவன் பணிவோடு நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய அந்த நேசமும் பயமும் இரண்டும் ஒன்றாக ஒருவனிடத்திலே இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. அல்லாஹ்வை பற்றி நமக்கு தெரியாது, அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி நமக்கு தெரியாது, மறுமையை பற்றிய போதிய அறிவு நம்மிடத்திலே இல்லை. மறுமை ஒன்று இருக்கிறதா இல்லையா என்று நம்மிடத்திலே கேட்டால் பாரம்பரியமாக மறுமையை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். பரம்பரையாக மறுமை இருக்கிறது, மறுமை இருக்கிறது என்று சொல்லி மறுமையை நம்பி இருக்கிறோமே தவிர மறுமை என்றால் என்ன, அது ஏன் இருக்க வேண்டும், அது எப்படி இருக்க வேண்டும் என்பன போன்ற அறிவெல்லாம் நம்மிடத்திலே கிடையாது. அதனால் தான் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய உம்மத்திற்கும் நமக்கும் இடையில் மிகப்பெரிய இடைவெளி காணப்படுகிறது, மிகப்பெரிய வித்தியாசம் காணப்படுகிறது. அந்த சஹாபாக்களிடத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரிலே நின்று கொண்டு சொல்லுவார்கள், இத்தகுன்னார் என்று சொல்லுவார்கள். இத்தகுன்னார் என்றால் நரகத்திற்கு அஞ்சுங்கள் என்பது. இந்த வாசகத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னால் சஹாபாக்கள் தங்களுடைய கைகளுக்குள் முகங்களை வைத்துக்கொண்டு விம்மி விம்மி அழுவார்கள். நம்மால் அழ முடிகிறதா? மறுமையை பற்றி பேசுகிற ஒருவர் அழுதால் அழுவோம். இது ஒரு வகையான சிம்பத்தி, இது ஒரு வகையான அனுதாபம். மறுமைக்கு பயந்து அழுவது கிடையாது. அது மறுமையை பற்றி பேசுகிறவர் அழும்போது அவரோடு சேர்ந்து நாமும் அழுகிறோம். ஆனால் அவர் அழாவிட்டாலும் கூட இத்தகுன்னார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அழாமல் நின்று கொண்டு சொல்லும் போது கேட்டுக்கொண்டிருக்கிற சஹாபாக்களால் அழ முடிந்தது என்று சொன்னால் மறுமையை பற்றிய ஒரு தெளிவான அறிவும் நம்பிக்கையும் அந்த மக்களுடைய உள்ளத்திலே இருந்திருக்கிறது. இப்படி ஒவ்வொன்றாக நாம் எடுத்து பார்க்கும் போது இந்த இஸ்லாமிய அகீதாவை பற்றிய தெளிவு நமக்கு இல்லாத காரணத்தினால் நாம் ஒரு கிட்டத்தட்ட லேபல் முஸ்லிம்களாக அல்லது மேலோட்டமான முஸ்லிம்களாக இருந்து வருகிறோம். எனவே இஸ்லாமிய அகீதா நம்மை வெற்றியடைய செய்வதற்கான அடிப்படையாக இருக்கிறது என்பதை நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய அகீதாவை எங்கிருந்து நாம் பெறுவது? இஸ்லாமிய அகீதாவை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இஸ்லாமிய அகீதா தான் நம்முடைய வாழ்க்கையின் அடிப்படை, வெற்றியின் அடிப்படை என்று சொன்னால் இந்த அகீதாவை எங்கிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்று கேட்கும்போது நிச்சயமாக இஸ்லாமிய அகீதாவை கற்றுக்கொள்வதாக இருந்தால் குர்ஆனிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அதே போன்று சஹீஹான ஹதீஸ்களிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். குர்ஆனிலிருந்தும் சஹீஹான ஹதீஸ்களிலிருந்தும் மாத்திரம்தான் அகீதா பெறப்பட வேண்டும். இது அல்லாமல் வேறு எந்த ஒன்றிலிருந்தும் இஸ்லாமிய அகீதாவை பெற முடியாது. இன்றைக்கு சமுதாயத்திலே இஸ்லாமிய அகீதாவை போதிப்பதற்காக வேண்டி கூடுதலாக முன்வைக்கப்படக்கூடிய ஆதாரங்கள் என்னவென்றால் கதைகள், இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்கள்,
இஸ்ராயிலியாத் என்று சொல்லக்கூடிய அந்த பனு இஸ்ரவேலருடைய காலத்திலிருந்து வரக்கூடிய ஆதாரபூர்வமற்ற செய்திகள், சில நேரங்களில் சில சூஃபி அமைப்புகள் இந்த அகீதாவை போதிப்பதற்கு கனவுகள், அவர்களுக்கு உதித்ததாக அவர்கள் கற்பனை பண்ணும் இல்ஹாமாத்துகள், அல்லது அவர்களுடைய ஷேகுகளுக்கு தோன்றும் கஷ்ஃபுகள், இவைகளை கொண்டும் அகீதாவை அவர்கள் சொல்ல முயற்சி செய்வதை நம்ம பார்க்கிறோம். அகீதா என்பது பெரும்பாலும் மறைவான விஷயங்களையே சொல்லக்கூடியது. நம்முடைய கண்களுக்கு பெரும்பாலும் புலப்படாத, நம்முடைய கைகளால் தொட்டு உணர முடியாத இப்படியான மறைவான விஷயங்களையே பெரும்பாலும் அகீதா சொல்கிறது. இப்போ இந்த மறைவான விஷயங்களை சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் தான் சொல்ல வேண்டும். அல்லாஹ் சொல்லும் போது அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு சொல்லுவார்கள். எனவே குர்ஆனாகவும் சுன்னாவாகவும் தான் அந்த அகீதா நம்மிடத்திலே வர முடியும். இது அல்லாமல் வேறு வழிகளில் அகீதா வருமாக இருந்தால் அந்த அகீதா பாத்திலா, தவறான வழிகட்ட அகீதாவாகத்தான் அது இருக்கும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த அகீதாவை புரிந்து கொள்வதற்கு நிறைய பேர் பிற்காலத்திலே பகுத்தறிவை பயன்படுத்த ஆரம்பித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு இருக்கும் போது சஹாபாக்கள் வஹீயிலேயே தங்கியிருந்தார்கள். குர்ஆனிலும் ஹதீஸிலும் அப்படியே தங்கியிருந்தார்கள். அல்லாஹ் சொல்வதை அப்படியே நம்பினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு பகுத்தறிவை இந்த அகீதாவுடைய விஷயத்தில் கொண்டு வர ஆரம்பித்தார்கள். அப்போது இந்த சமுதாயத்தில் வழிகேடு தோன்றுகிறது. முதலாவதாக கதரியா என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் தோற்றம் பெறுகிறார்கள். கதரியா என்று சொன்னால் கலா கதிரை முற்றாக மறுப்பவர்கள். கலா கதிரை முற்றாக மறுப்பவர்கள் என்றால் மனிதன் எந்த விதமான அல்லாஹ்வுடைய கதிருக்கு கட்டுப்பட்டவன் அல்ல. அவனுடைய செயல்களை அவனே படைத்துக் கொள்கிறான். அவன் விரும்பியவைகளை செய்கிறான். அவனுடைய செயலுக்கும் அல்லாஹுக்கும் இடையில் எந்த தொடர்புமே கிடையாது என்று இஸ்லாம் போதிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பகுதியை இந்த கதரியாக்கள் மறுத்தார்கள். அந்திலிருந்து வழிகேடுகள் தோற்றம் பெறுகின்றன. அதற்கு அடுத்த கட்டத்திலே வருகிறவர்கள் முஅ்தஸிலாக்கள். இந்த முஅ்தஸிலாக்களும் இஸ்லாமிய அகீதாவை புரிந்து கொள்வதற்கு பகுத்தறிவைத்தான் அடிப்படையாக கொண்டார்கள். குர்ஆனில் சொல்லப்படக்கூடிய செய்திகளை பகுத்தறிவை கொண்டு உரசி பார்ப்பார்கள். பகுத்தறிவுக்கு அது ஒத்து வந்தால் அதை எடுத்துக்கொள்வார்கள். பகுத்தறிவுக்கு ஒத்து வராவிட்டால் அதை உடனடியாக தூக்கி வீசி எறிந்து விடுவார்கள். இந்த அடிப்படையிலே அல்லாஹ்வை மறுமையில் பார்க்க முடியும் என்பதை அவர்கள் மறுத்தார்கள். ஏனென்றால் அது பகுத்தறிவுக்கு ஒத்து வரவில்லை என்று சொன்னார்கள். குர்ஆனும் ஹதீஸும் மிக தெளிவாகவே அல்லாஹ்வை பார்க்க முடியும் என்று சொல்கின்றன. அதை இன்ஷா அல்லாஹ் நம்முடைய இந்த தொடர் நிகழ்ச்சியிலே நாம் அல்லாஹ்வை பார்க்க முடியுமா முடியாதா என்பதை ஆதாரபூர்வமாக பார்க்க இருக்கின்றோம். மிக தெளிவாக அல்லாஹ்வை பார்க்க முடியும் என்று குர்ஆனும் ஹதீஸும் சொல்ல அது அவர்களுடைய அறிவுக்கு பொருந்தவில்லை என்று குர்ஆன் இந்த அல்லாஹ்வை பார்க்க முடியும் என்பதை மறுக்கிறார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தை மறுக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா 5 வகையான ஷஃபாத்துக்களை மறுமையிலே கொடுத்திருக்கிறான். அந்த 5 வகையான ஷஃபாத்துக்களையும் அவர்கள் மறுக்கிறார்கள். ஏனென்றால் அது பகுத்தறிவுக்கு ஒத்து வரக்கூடியது அல்ல என்று. இப்படி பகுத்தறிவை கொண்டு இஸ்லாமிய அகீதாவை புரிந்து கொள்ள முயற்சி செய்த போது அவர்கள் வழிகட்டு போனார்கள். அதே போன்று இன்னும் சிலர் அவர்களுடைய மனோ இச்சைகளை அகீதாவில் கொண்டு வந்தார்கள், பகுத்தறிவையும் சேர்த்து. இவர்கள் ஜஹ்மியாக்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். இவர்களும் அகீதாவுடைய விஷயத்திலே வழிகட்டு போனார்கள். இப்படி பல வழிகட்ட பிரிவுகள் குர்ஆனையும் ஹதீஸையும் விட்டுவிட்டு பகுத்தறிவை அல்லது கதைகளை அல்லது கற்பனைகளை அல்லது அவர்களுக்கு தோன்றக்கூடிய தோற்றங்களை உதிப்புகளை அகீதாவை புரிந்து கொள்வதற்கான அடிப்படைகளாக பயன்படுத்திய போது வழிகட்டு போனார்கள். வழிகட்ட பல அகீதாக்கள் கொள்கைகள் இந்த சமுதாயத்திலே தோற்றம் பெற்றன. எனவே கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, சரியான அகீதா என்பது குர்ஆனும் ஹதீஸும் சொல்லக்கூடிய அகீதா தான். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நம்மிடத்திலே ஒரு சந்தேகம் எழும். எல்லோருமே சில நேரங்களில் அவர்களுடைய அகீதாவை நிலைநாட்டுவதற்காக வேண்டி குர்ஆனை ஹதீஸை தான் ஆதாரம் காட்டுகிறார்கள். அவரும் குர்ஆன் ஹதீஸ் என்று தான் பேசுகிறார்,
இவரும் குர்ஆன் ஹதீஸ் என்று தான் பேசுகிறார். இந்த நேரத்தில் நாங்கள் எப்படி முடிவெடுப்பது என்கிற ஒரு குழப்பமான நிலை நிறைய பேருக்கு உருவாகிறது. அதிலும் குறிப்பாக சஹீஹான ஹதீஸ்களையே ஆதாரம் காட்டுகிறவர்கள் வித்தியாசமான பல கொள்கைகளை சொல்கிறார்கள். இப்போ இந்த நேரத்தில் நாங்கள் எந்த கொள்கையை ஏற்றுக்கொள்வது, எந்த அகீதா சீரானது சரியானது என்கிற ஒரு கேள்வி பலரிடத்திலே எழும்புகிறது. அப்படி நாம் பார்க்கிற நேரத்தில் குர்ஆனையும் ஹதீஸையும் சஹாபாக்கள் எப்படி புரிந்து கொண்டார்களோ அந்த புரிதலின் அடிப்படையில் புரிந்து கொள்ளும் போதுதான் வழிகேட்டிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும். அகீதாவுடைய விஷயத்தில் நன்றாக இதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சஹாபாக்களை பின்பற்றுங்கள் என்று சொல்லவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களை பின்பற்றுங்கள் என்று நமக்கு வலியுறுத்தவில்லை. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை புகழ்ந்து சொல்கிறார்கள். ஹைருன் நாஸி கர்னி, மனிதர்களில் சிறந்தவர்கள் என்னுடைய நூற்றாண்டை சேர்ந்தவர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழ்ந்து சொல்கிறார்கள். இந்த சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நேரடியாக வாழ்ந்தவர்கள், குர்ஆன் ஹதீஸினுடைய உள்ளார்ந்த அர்த்தங்களை சரியான முறையில் புரிந்து கொண்டவர்கள். எனவே அந்த சஹாபாக்கள் அகீதாவுடைய குர்ஆன் வசனங்களையும் ஹதீஸ்களையும் எப்படி புரிந்து கொண்டார்களோ அப்படி நாம் புரிந்து கொள்வோமாக இருந்தால் நிச்சயமாக நாம் வழிகேட்டிலிருந்து நம்மை பாதுகாக்க முடியும். இந்த அளவுகோல் இல்லாமல் வேறு எந்த வகையில் நாம் சென்றாலும் நிச்சயமாக வழிகேட்டிலிருந்து நாம் தப்புவது தவிர்க்க முடியாமல் போகும். சஹீஹான ஹதீஸை காட்டுவார்கள், குர்ஆன் வசனத்தை காட்டுவார்கள், கடைசியிலே அவர்களுடைய அறிவின் அடிப்படையில் விளக்கம் சொல்லுவார்கள், வழிகேடு வந்துவிடும். உதாரணமாக கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சஹாபாக்கள் எல்லோரும் கண்ணியமானவர்கள், அல்லாஹ்வினால் அவர்கள் பொருந்திக் கொள்ளப்பட்டவர்கள் என்பது நம்முடைய அகீதா, நம்முடைய நம்பிக்கையில் ஒரு பகுதி. அது சஹாபாக்கள் சிறந்தவர்கள், சஹாபாக்கள் அல்லாஹ்வினால் பொருந்திக் கொள்ளப்பட்டவர்கள் என்பது. இந்த சஹாபாக்கள் மடையர்கள் கிடையாது. சஹாபாக்களில் நிறைய பேர் குர்ஆனை மனப்பாடம் செய்திருந்தார்கள், பல ஹதீஸ்களை மனப்பாடம் செய்திருந்தார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நெருக்கமாக இருந்தார்கள். இந்த சஹாபாக்களிடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், என்ஸிலு ரப்புனா இல ஸமாஇத் துன்யா ஹீன யப்கா ஸுலுஸுல் அகீர் மினல் லைல். இரவின் மூன்றாவது பகுதியில் அல்லாஹு தஆலா கீழ்வானத்திற்கு இறங்குகிறான். இரவின் மூன்றாவது பகுதியில் அல்லாஹ் கீழ்வானத்திற்கு இறங்குகிறான். இறங்கி அவன் கேட்கிறான், ஹல் மின் சாயிலின் ஃபஅதி, என்னிடத்தில் கேட்பவர்கள் யாராவது இருக்கிறார்களா அவர்களுக்கு கொடுப்பேன். வஹல் மின் முஸ்தக்ஃபிரின் ஃபஅக்ஃபிருலா, என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடி யாராவது வருகிறார்களா அவர்களுக்கு நான் பாவ மன்னிப்பு கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸை சஹாபாக்களிடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொன்னபோது எந்த ஒரு சஹாபியும், அல்லாஹ்வுடைய தூதரே, ஏற்கனவே நீங்கள் குர்ஆனில் இருந்து அர் ரஹ்மானு அலல் அர்ஷிஸ்தவா, ரஹ்மான் அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறான் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். குர்ஆனிலே இப்படி பல இடங்களிலே வந்திருக்கிறது. அப்படி இருக்கும்போது அல்லாஹ் கீழ்வானத்திற்கு இறங்குகிறான் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே, அப்படியாக இருந்தால் அர்ஷ் காலியாகுமா? அல்லாஹ் கீழ்வானத்திற்கு இறங்கினால் இந்த குர்ஆன் வசனத்திற்கு இது முரண்படுகிறதே என்று ஒரு நபித்தோழரும் கேட்கவில்லை. இப்ப நபித்தோழர்கள் கேட்கவில்லை என்றால் அவர்கள் இதை எப்படி புரிந்து கொண்டார்கள்? அல்லாஹ் இறங்குகிறான் என்றால் அல்லாஹ் இறங்குகிறான் என்று புரிந்து கொண்டார்கள். அல்லாஹ் அரிசின் மீது இருக்கிறான் என்றால் அல்லாஹ் அரிசின் மீது இருக்கிறான் என்று புரிந்து கொண்டார்கள். வஹி முரண்படாது என்ற நம்பிக்கையோடு அவர்கள் இருந்தார்கள். எனவே அவர்களுக்கு இப்படி கேட்க தெரியாத அளவுக்கு மடையர்கள் அல்ல சஹாபாக்கள். அல்லாஹ் கீழ்வானத்திற்கு இறங்கினால் அரிஷ் காலியாகி விடும் என்று கேட்க தெரியாத அளவுக்கு முட்டாள்கள் அல்ல சஹாபாக்கள். சஹாபாக்களில் மிகப்பெரிய அறிவாளிகள் இருந்தார்கள். அப்படியான சஹாபாக்கள் யாரும் எந்த ஒரு கேள்வியும் கேட்கவில்லை என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் அவர்களுக்கு தர்பியா கொடுத்தார்கள். இஸ்லாமிய அகீதாவை அப்படித்தான் அவர்களுக்கு போதித்தார்கள். அல்லாஹ்வுடைய கை என்று சொன்னபோது கை என்று நம்பினார்கள். அல்லாஹ்வுடைய கால் என்று சொன்னபோது கால் என்று நம்பினார்கள். அல்லாஹ்வுடைய கண் என்று சொன்னபோது கண் என்று நம்பினார்கள். ஒரு சஹாபி கூட அல்லாஹ்வுடைய கை என்று சொல்கிறீர்களே, அல்லாஹ்வுடைய கை எப்படி இருக்கும் என்று கேட்கவில்லை.
அல்லாஹ்வுடைய கண் என்று சொல்கிறீர்களே, அல்லாஹ்வுடைய கண் எப்படி இருக்கும் என்று கேட்கவில்லை. அல்லாஹ்வுடைய பாதம் என்று சொல்கிறீர்களே, அல்லாஹ்வுடைய பாதம் என்றால் எங்களுடைய பாதத்தை போன்று இருக்குமா என்று ஒரு நபித்தோழரும் கேட்கவில்லை. ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அகீதாவை அப்படித்தான் அவர்களுக்கு போதித்தார்கள். அந்த அடிப்படையிலே தான் ஸலஃபுஸ் ஸாலிஹீன்கள் அந்த அகீதாவை புரிந்து வந்திருக்கிறார்கள். இதை தெளிவாக மனதில் பதித்துக் கொள்ள வேண்டும். இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லாஹ் அவர்களிடத்தில் ஒருவர் வருகிறார். இமாம் மாலிக் எத்தனையாம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர்? நம் அனைவருக்கும் இமாம்களை கொச்சைப்படுத்தி காட்டி காட்டி இந்த இமாம்களுடைய அந்தஸ்து தெரியாமல் இருக்கிறது. இமாம் மாலிக் என்பவர் ஹிஜ்ரி 1400ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவரா அல்லது 1000ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவரா? இல்லை, இமாம் மாலிக் ஹிஜ்ரி 1ஆம் 2ஆம் நூற்றாண்டுகளைச் சேர்ந்தவர். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாயி ஒரு 100 வருடங்களுக்கு பின்னால் வந்தவர்கள் தான் இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள். இந்த இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லாஹ் அவர்களுக்கும் தாபியீன்களுக்கும் இடையில், சஹாபாக்களோடு வாழ்ந்த மக்களுக்கும் இடையில் நெருக்கமான தொடர்பு இருந்தது. இந்த மாலிக் ரஹ்மஹுல்லாஹ் அவர்களிடத்தில் ஒருவர் வந்து கேட்கிறார், அர் ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா என்று குர்ஆனில் வருகிறது. இஸ்தவா என்றால் என்ன? அர் ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள், குர்ஆனில் இருக்கிறது, இஸ்தவா என்றால் என்ன என்று கேட்கிறார். இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், அல் இஸ்திவாஉ மஅலூம். இஸ்தவா என்கிற அரபு சொல்லுக்கு கருத்து தெளிவாக தெரியும். உயர்ந்துள்ளான், அலா வர்தஃபஅ என்பது எல்லோருக்கும் தெரியும். வல் கைஃபு மஜ்ஹூல், எப்படி உயர்ந்துள்ளான் என்பது யாருக்கும் தெரியாது. ஏன் தெரியாது? அர் ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா என்று சொன்னவன் எப்படி உயர்ந்துள்ளான் என்று சொல்லவில்லை. குர்ஆனை நம்ப வேண்டும். எனவே குர்ஆனிலே அர் ரஹ்மான் அர்ஷி இஸ்தவா என்று வந்திருக்கிறது. அர் ரஹ்மான் அலல் அர்ஷி இஸ்தவா, ரஹ்மான் அர்ஷின் மீது உயர்ந்துள்ளான் என்று சொன்ன அல்லாஹ் எங்காவது அல்லாஹ் இப்படித்தான் உயர்ந்துள்ளான் என்று சொல்லியிருக்கிறானா? அல்லது லிதுபய்யின லின்னாஸி மா நுஸ்ஸில இலைஹிம் என்று நபிக்கு அல்லாஹ் பொறுப்பு சாட்டுகிறான். நபியே, உங்களுக்கு அருளப்பட்டதை தெளிவுபடுத்துவதற்காக வேண்டியே உம்மை நாம் இந்த மக்களுக்கு அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். உனக்கு அருளப்பட்ட இந்த குர்ஆனை இந்த மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காகவே உன்னை அனுப்பியிருக்கிறோம் என்று சொல்லுகிற அல்லாஹ்வுடைய தூதர் எங்காவது அர் ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா என்கிற வசனத்திற்கு அல்லாஹ் இப்படித்தான் உயர்ந்துள்ளான் என்று சொல்லியிருக்கிறார்களா என்றால் இல்லை. எனவே வல் கைஃபு மஜ்ஹூல், எப்படி என்பது தெரியாது. வல் ஈமானு பிஹி வாஜிப், அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்துள்ளான் என்று ஈமான் கொள்வது கடமை. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவனுக்கு சொல்கிறார்கள், அர் ரஹ்மான் அலல் அர்ஷி இஸ்தவா என்று நீ ஈமான் கொள்வது உன்னுடைய கடமை. ஏன் கடமை? குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ நம்பித்தான் ஆக வேண்டும். வஸ்ஸுஆலு அன்ஹு பித்ஆ, இப்படி கேள்வி கேட்பது பித்அத் என்று இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள். அல்லாஹ் எப்படி உயர்ந்துள்ளான், அல்லாஹ் எப்படி இறங்குகிறான், அல்லாஹ்வுடைய கை எப்படி இருக்கும், அல்லாஹ்வுடைய கண் எப்படி இருக்கும், அல்லாஹ் எப்படி சிரிப்பான், அல்லாஹ் எப்படி கோபப்படுவான் என்று கேள்வி கேட்பது பித்அத் என்று இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லிவிட்டு அவன் திரும்பவும் கேள்வி கேட்டவுடன் உஹ்ருஜ் யா முப்ததிஅ, பித்அத்காரனே இங்கிருந்து சென்று விடு என்று சொன்னார்கள். இப்ப இஸ்லாமிய அகீதா என்று சொன்னால் சஹாபாக்களுடைய ஃபஹ்மை, சஹாபாக்களுடைய விளக்கத்தை முற்படுத்த வேண்டும் என்பதன் அர்த்தம் இதுதான். அப்படி இல்லாமல் மற்றவர்களுடைய விளக்கத்திற்கு நீங்கள் சென்றால், நம்முடைய பகுத்தறிவை கொண்டு போய் அங்கு விளங்க முயற்சி செய்தால் வழிகேடு வரும். இதனால் தான் அஷாயிராக்கள் என்ற ஒரு வழிகட்ட கூட்டம் தோற்றம் பெற்றார்கள். அவர்களிடத்தில் போய் அல்லாஹ் இறங்குகிறான் என்று கேட்டால் என்ன அர்த்தம் என்று கேட்கும்போது அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் இறங்குகிறான் என்றால் மனிதன் அல்லாஹுவை மனிதனை போன்று நினைத்து விடுவான். எனவே அல்லாஹ் இறங்குகிறான் என்றால் அல்லாஹுடைய அருள் இறங்குகிறது என்று விளங்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இப்போ அல்லாஹுடைய அருள் பேசுமா? ஹல் மின் சாயிலின் ஃபஅதி ஹல் மின் முஸ்தக்ஃபிரின் ஃபஅக்ஃபிரு லஹ், என்னிடத்தில் கேட்பவர்கள் இருக்கிறார்களா அவர்களுக்கு கொடுப்பேன், என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறவர்கள் இருக்கிறார்களா அவர்களுக்கு பாவ மன்னிப்பு வழங்குவேன் என்று அருளா பேசும்? அல்லாஹ் தான் கேட்கிறான். இப்போ அந்த இடத்திலே முரண்பாடு வருகிறது. இப்போ மனித அறிவை முற்படுத்தினால் இந்த சிக்கல் வரும். யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம், அல்லாஹுடைய கை அவர்களுடைய கைக்கு மேலே இருக்கிறது. யூதர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹுடைய கை கட்டப்பட்டிருக்கிறது.
அல்லாஹ் சொல்லுகிறான், பல் குல்லத் ஐதீஹும், யூதர்களுடைய கைதான் கட்டப்பட்டிருக்கிறது, பல் யதாஹு மப்சூததான், அல்லாஹுடைய இரண்டு கைகளும் விரிந்திருக்கின்றன என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறார். இப்ப அல்லாஹுடைய இரண்டு கைகளும் விரிந்திருக்கின்றன என்றால் அல்லாஹுடைய இரண்டு கைகளும் விரிந்திருக்கின்றன என்று ஈமான் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை நம்மை போன்று நினைக்கக்கூடாது, மனிதனை போன்று அல்லாஹ்வை நினைக்கக்கூடாது, அல்லாஹ்வை அல்லாஹ்வாக நினைக்க வேண்டும். அதான் அகீதா தெரியாத காரணத்தினால் வரக்கூடிய பிரச்சனை தான் இது. சட்டங்களையே பேசி இருந்து விட்டு திடீரென இந்த வசனங்களை அணுகும் போது குழப்பம் வருகிறது. ஏனென்றால் அகீதாவுடைய அடிப்படைகள் தெரியாது, அகீதா தெரியாது. எனவே அல்லாஹ்வுடைய இரண்டு கை எனும் போது நம்முடைய கையை போன்று கற்பனை பண்ணுவது, பண்ணிவிட்டு சொல்வது அல்லாஹுடைய கை என்று சொன்னால் அல்லாஹுடைய கை என்று சொல்லக்கூடாது, அல்லாஹுடைய சக்தி என்று தான் அதற்கு விளக்கம் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய சக்தி என்று விளக்கம் கொடுத்தால் பல் யதாஹு மப்சூததான், அவனுடைய இரண்டு கைகளும் விரிந்திருக்கின்றன என்று அல்லாஹ் சொல்கிறானே. இப்ப இரண்டு சக்திகள் என்றால் என்ன? இரண்டு கை என்பதை சக்தி என்று மொழிபெயர்த்தால் இரண்டு சக்திகள் என்று மொழிபெயர்க்க வேண்டும். அப்ப திரும்ப நம்மிடத்திலே கேள்வி வரும், இரண்டு சக்திகள் என்றால் என்ன? அல்லாஹ்வுக்கு இரண்டு சக்திகள் இருக்கிறதா? ஒன்று முடியுமான சக்தி, இன்னும் ஒன்று முடியாத சக்தி, ஒன்று பெரிய சக்தி, சிறிய சக்தி, இப்படி சக்தியை நம்ம கூறு போடுவதா என்கிற ஒரு கேள்வி நம்மிடத்திலே வரும். எனவே இந்த அகீதாவுடைய வசனங்களை விளங்குவதாக இருந்தால் சஹாபாக்களுடைய விளக்கத்தை முற்படுத்த வேண்டும் என்பது அடிப்படையான அம்சம். சஹாபாக்களுடைய விளக்கத்தை முற்படுத்தினால் வழிகேட்டிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள முடியும். அப்படி இல்லாமல் மற்றவர்களுடைய விளக்கங்கள், பகுத்தறிவுகள் போன்றவற்றுக்கு பின்னால் சென்றால் நிச்சயமாக ஏதோ ஒரு கோணத்தில் நமக்கு வழிகேடு வரும். இந்த அடிப்படையையும் நாம் மனதிலே பதித்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த இஸ்லாமிய அகீதாவை பொறுத்தவரையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இது மிகவும் தூய்மையாக இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தரத்துக்கும் அலல் மஹஜ்ஜத்தில் பைதா, வெள்ளை வெளேர் என்ற ஒரு வழியில் உங்களை நான் விட்டு செல்கிறேன். அப்படி தெளிவாக இருந்தது இஸ்லாமிய அகீதா. அந்த அகீதாவில் எந்த ஒரு குளறுபடியும் இருக்கவில்லை, எந்த ஒரு குழப்பமும் இருக்கவில்லை. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மௌத்துக்கு பிறகு நிறைய சிக்கல் வருகிறது. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்துவிட்டுத்தான் சென்றார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், மை யஇஷ் மின்கும் பஅதி ஃபஸயரா இக்திலாஃபன் கஸீரா, எனக்கு பிறகு யார் வாழ்கிறாரோ அவர் நிறைய கருத்து வேறுபாடுகளை காண்பார். இது ஒரு முன்னறிவிப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதற்கான மிகப்பெரிய சான்றுகளில் இதுவும் ஒன்று. அவர்கள் சொன்னது நடக்கிறது. மௌத்தானதற்கு பிறகு கதரியாக்கள் தோற்றம் பெறுகிறார்கள். நான் ஆரம்பத்திலே சொன்ன கலா கதிரை நிராகரிக்கக்கூடியவர்கள், ஷியாக்கள் தோற்றம் பெறுகிறார்கள். ஹவாரிஜிகள் என்று சொல்லக்கூடிய கூட்டம் தோற்றம் பெறுகிறது. ஜஹ்மியாக்கள் என்ற ஒரு கூட்டம், அதாவது இந்த வஹ்தத்துல் வுஜூத், அத்வைதம் போன்ற சிந்தனைகளுக்கு வித்திட்ட அந்த ஜஹ்மியாக்கள் என்கிற அந்த கூட்டம் தோற்றம் பெறுகிறது. அதற்கு பிறகு இன்னும் பல கூட்டங்கள் இந்த சமுதாயத்திலே தோற்றம் பெறுகின்றன. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இஸ்லாமிய அகீதா மிக தெளிவாக இருந்தபோது அந்த காலத்தில் கலிமா சொன்ன ஒருவர் முஸ்லிம் என்றுதான் அழைக்கப்பட்டார். வேறு ஒரு பேர் அவருக்கு கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை ஒருவர் மொழிந்தால் அவரை முஸ்லிம் என்றுதான் சொல்லுவார்கள், முஸ்லிம் என்றுதான் அடையாளப்படுத்துவார்கள். இஸ்லாம் என்கிற ஒரே ஒரு வழிதான் அங்கே இருந்தது. ஆனால் குறிப்பாக அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் சிஃபின் யுத்தம் என்ற ஒரு யுத்தம் நடைபெறுகிறது. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இடையில். இந்த சிஃபின் யுத்தத்தின் போது ஷியாக்கள் என்ற ஒரு கூட்டமும் ஹவாரிஜிகள் என்ற ஒரு கூட்டமும் தோற்றம் பெறுகிறார்கள். இந்த ஷியாக்கள் சொன்னார்கள், நாங்கள் தான் சத்தியத்தில் இருக்கிறோம், நாங்கள் இருக்கிற கொள்கை தான் சரி என்று சொன்னார்கள். ஹவாரிஜிகள் சொன்னார்கள், இல்லை, நாங்கள் சொல்லக்கூடியதுதான் சரி என்று சொன்னார்கள். நாங்கள் தான் தூய்மையான இஸ்லாத்தை பின்பற்றுகிறோம் என்று சொன்னார்கள். நாங்கள் தான் சரியான குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றுகிறோம் என்று சொன்னார்கள். இந்த இரண்டு கூட்டங்களிலும் சேராமல் உண்மையிலே சரியான குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றிய ஒரு கூட்டமும் இருந்தார்கள். இப்போ இந்த கூட்டத்திற்கு ஒரு குழப்பமான நிலை வருகிறது. ஹவாரிஜிகளும் தங்களை உண்மை முஸ்லிம்கள் என்கிறார்கள்,
ஷியாக்களும் தங்களை உண்மை முஸ்லிம்கள் என்று சொல்கிறார்கள். எனவே நாம் தூய்மையான குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றக்கூடியவர்கள் இவர்களிலிருந்து நம்மை பிரித்து காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத் என்கிற ஒரு பிரயோகத்தை சஹாபாக்கள் தங்கள் மத்தியிலே அறிமுகப்படுத்துகிறார்கள். அப்போதுதான் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமா என்கிற கருத்து வருகிறது. அஹ்லுஸ் சுன்னா என்றால் சுன்னாவை பின்பற்றுகிறவர்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அலைக்கும் நீங்கள் எனக்கு பிறகு நிறைய கருத்து வேறுபாடுகளை காண்பீர்கள். அப்படி கருத்து வேறுபாடுகள் வரும்போது அலைக்கும் பி சுன்னதி, என்னுடைய சுன்னத்தை நீங்கள் பின்பற்றுங்கள். அவர்களுடைய கருத்து, இவருடைய கருத்து, அந்த இயக்கத்தின் கருத்து, இந்த இயக்கத்தின் கருத்து என்று கருத்துகளுக்கு பின்னால் நீங்கள் செல்லாமல் என்னுடைய சுன்னாவை பின்பற்றுங்கள். நேர்வழி நடந்த ஹலீஃபாக்களின் சுன்னாவை பின்பற்றுங்கள் என்று சொன்னார்களே, அந்த சுன்னாவை வைத்துத்தான் அஹ்லுஸ் சுன்னா. இந்த சுன்னாவையே நாங்கள் பின்பற்றுவோம் என்பதில் ஏகோபித்த கருத்தை அவர்கள் கொண்டதனால் கூட்டமைப்பு ஜமா என்கிற கருத்தும் வருகிறது. அது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு முன்னறிவிப்பு செய்தார்கள். யூதர்களும் கிறிஸ்தவர்களும் 72 கூட்டமாக பிரிந்தார்கள். என்னுடைய சமூகம் 73 கூட்டமாக பிரியும், எல்லோரும் நரகம் செல்வார்கள். இந்த 73 கூட்டத்தில் எல்லோரும் நரகம் செல்வார்கள், ஒரே ஒரு கூட்டத்தை தவிர, அவர்கள்தான் அல் ஜமாஆ என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த அல் ஜமாஆ என்கிற வாசகத்தையும் வைத்து அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஆ என்று தங்களை அழைத்துக் கொண்டார்கள். பிறகு ஜஹ்மியாக்கள் தோற்றம் பெறுகிறார்கள், முஅ்தஸிலாக்கள் தோற்றம் பெறுகிறார்கள். இவர்களும் தங்களை அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமா என்று சொல்ல துவங்கிவிட்டார்கள். எனவே அவர்களிலிருந்து தங்களை பிரித்து காட்டுவதற்காக வேண்டி அஹ்லுல் ஹதீஸ், அஸ்ஹாபுல் ஹதீஸ், அஹ்லுல் அஸர் என்பன போன்ற பிரயோகங்களை எல்லாம் பயன்படுத்தி வந்தார்கள். இந்த பிரயோகங்களை பயன்படுத்த முடியுமா என்று கேட்டால் மார்க்கத்தில் பயன்படுத்தக்கூடாது என்கிற தடை கிடையாது. ஆனால் கட்டாயம் பயன்படுத்தித்தான் ஆக வேண்டுமா என்று கேட்டால் அப்படி கட்டாயமும் கிடையாது. ஆனால் தூய்மையான அகீதா பின்பற்றப்பட வேண்டும். குர்ஆனும் ஹதீஸும், ஹதீஸ் என்று சொல்லும் போது மௌதுஆன ஹதீஸ்கள் எல்லாம் அல்ல, தஈஃபான ஹதீஸ்கள் அல்ல, சஹீஹான ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் அகீதாவுடைய விஷயத்தில் பின்பற்றப்பட வேண்டும். இதுதான் மிக முக்கியமான அடிப்படை. எனவே பொதுவாக குர்ஆனையும் ஹதீஸையும் ஆதாரமாக வைத்து இஸ்லாமிய அகீதாவை பின்பற்றுகிறவர்களை இன்றும் கூட அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமா என்று சொல்வார்கள். சுன்னத் ஜமாத் அல்ல, அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத் என்று அழைப்பார்கள். இந்த அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தை பொறுத்தவரையில் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளை, எதிலும் இவர்கள் நடுநிலையான போக்கை உடையவர்களாக இருப்பார்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறானே, உங்களை ஜஅல்னாக்கும் உம்மத்தன் வஸதா, நடுநிலையான சமூகமாக ஆக்கியிருக்கிறோம் என்று. அந்த அடிப்படையில் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ நடுநிலையான போக்கை உடையவர்களாக இருப்பார்கள். உதாரணமாக அஸ்மா வஸ் சிஃபாத்துடைய விஷயத்தில், அல்லாஹ்வுடைய பெயர்கள், அல்லாஹ்வுடைய பண்புகளுடைய விஷயத்தில் நடுநிலையானவர்கள். எப்படி நடுநிலையானவர்கள்? முஅத்திலாக்கள் என்ற ஒரு கூட்டம் தோன்றினார்கள். முஅத்திலாக்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய திருநாமங்களையும் பண்புகளையும் ஒட்டுமொத்தமாக நிராகரிக்கக்கூடிய கூட்டம் முஅத்திலாக்கள். இன்னும் ஒரு கூட்டம் தோன்றினார்கள், அல்லாஹ்வுக்கு உதாரணம் சொல்பவர்கள். இவர்கள் முமஸ்ஸிலாக்கள் என்று அழைக்கப்படுவார்கள். இந்த முஅத்திலாக்கள் அல்லாஹ்வுடைய பண்புகளை, அல்லாஹ்வுடைய திருநாமங்களை ஒட்டுமொத்தமாக நிராகரிப்பார்கள். இதற்கு உதாரணம் ஜஹ்மியாக்கள். ஜஹ்மியாக்கள் என்று சொல்லக்கூடிய கூட்டம், ஜஹ்ம் இப்னு சஃப்வான் என்பவருடைய தலைமையில் உருவாக்கப்பட்ட அந்த கூட்டம் அல்லாஹ்வுடைய அனைத்து திருநாமங்களையும் அனைத்து பண்புகளையும் நிராகரிக்கிறார்கள், எதையுமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதே போன்று முஅ்தஸிலாக்களை பொறுத்தவரையில் அல்லாஹ்வுடைய திருநாமங்களை ஏற்றுக்கொள்வார்கள், அல்லாஹ்வுடைய அத்தனை பண்புகளையும் நிராகரித்து விடுவார்கள். அதே நேரத்திலே அஷாயிராக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய சில திருநாமங்களை, சில பண்புகளை ஏற்றுக்கொள்வார்கள், சில பண்புகளை நிராகரிப்பார்கள். இப்படி அல்லாஹ்வுடைய திருநாமங்கள், பெயர்கள் விஷயத்திலே முஅத்திலாக்கள் என்ற ஒரு கூட்டம். இன்னும் ஒரு பக்கம் முமஸ்ஸிலாக்கள். அவர்கள் எப்படி சொல்வார்கள்? அல்லாஹ்வுடைய கை என்னுடைய கையை போன்றது, அல்லாஹ்வுடைய கேள்வி என்னுடைய கேள்வியை போன்றது, அல்லாஹ்வுடைய பார்வை என்னுடைய பார்வையை போன்றது என்று சொல்வார்கள். இந்த இரண்டு வழிகட்ட கொள்கைகளுக்கும் இடையில் நடுநிலையான ஒரு கொள்கையை போதிப்பவர்கள் தான் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ. அதாவது அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்வது, அல்லாஹ்வுடைய பண்புகள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்வது, அந்த திருநாமங்களுக்கு வேறு விளக்கங்கள் சொல்வதில்லை, அந்த பண்புகளுக்கு வேறு விளக்கங்கள் சொல்வதில்லை, அந்த பண்புகளுக்கு உதாரணம் கூறுவதில்லை.
இந்த பண்புகள் இப்படிப்பட்டவை என்று அதற்கு உவமானங்கள் சொல்வதில்லை. அல்லாஹ் என்ன பண்புகளை தனக்கு இருக்கிறது என்று சொல்கிறானோ, அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுக்கு என்ன பண்புகளும் திருநாமங்களும் இருக்கின்றன என்று சொல்கிறார்களோ அவற்றை அப்படியே ஏற்றுக்கொள்வதுதான் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தின் நடுநிலையான போக்காக இருக்கிறது. அதே போன்று அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல் குர்ஆனையும் ஹதீஸையும் படித்து பார்க்கிற நேரத்தில் சில குர்ஆன் வசனங்கள், சில ஹதீஸ்களை பார்க்கும்போது ஒரு மனிதன் வெறுமனே லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிவிட்டால் சுவர்க்கம் சென்று விடுவான் என்பன போன்ற குர்ஆன் வசனங்களும் ஹதீஸ்களும் காணப்படுகின்றன. அதே நேரத்தில் சில குர்ஆன் வசனங்களையும் ஹதீஸ்களையும் பார்க்கும்போது ஒருவன் ஒரு பெரும்பாவத்தை செய்தால் காஃபிராகி விடுவான் என்பது போன்று வருகிறது. உதாரணமாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா, யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்கிறானோ அவன் சுவர்க்கம் சென்று விடுகிறான். இன்னும் சொன்னார்கள், லா யஸ்னி ஸானி ஹீன யஸ்னி வஹுவ முஃமின், விபச்சாரம் செய்கிற ஒருவன் விபச்சாரம் செய்கிற நேரத்தில் மூமினாக இருக்க மாட்டான். லைஸ மின்னா மல்லம் யர்ஹம் ஸகீரனா வலைஸ வலம் யுவக்கிர் கபீரனா, சிறுவர்களுக்கு அன்பு காட்டி பெரியவர்களுக்கு மரியாதை செய்யாதவன் என்னை சார்ந்தவன் அல்ல. மன் கஷனா ஃபலைஸ மின்னா, எங்களை யார் ஏமாற்றுகிறானோ அவன் எங்களை சார்ந்தவன் அல்ல என்றெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இந்த மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா, யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்கிறானோ அவன் சுவர்க்கம் செல்வான் என்று வரக்கூடிய இந்த கருத்தில் வரக்கூடிய குர்ஆன் வசனங்களும் ஹதீஸ்களும் நுசூசுல் வஅத் என்று அழைக்கப்படும். மற்ற வசனங்களும் ஹதீஸ்களும் நுசூசுல் வஈத், எச்சரிக்கை வசனங்கள் என்று அழைக்கப்படும். இந்த விஷயத்தில் இரண்டு வித்தியாசமான வழிகட்ட கொள்கைகள் தோற்றம் பெற்றன. அதிலே ஒரு கூட்டம் முர்ஜிஆக்கள் என்று சொல்லக்கூடிய கூட்டம். முர்ஜிஆக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், முர்ஜிஆ என்று ஒரு பிரிவினர் தோன்றினார்கள். இந்த முர்ஜிஆ என்ற சொல்லின் அர்த்தம் பிற்படுத்துபவர்கள் என்பதாகும். இந்த முர்ஜிஆக்கள் என்ன சொன்னார்கள் என்றால், ஒருவன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிவிட்டால் அவன் விபச்சாரம் செய்தாலும் சரி, திருடினாலும் சரி, தொழாமல் இருந்தாலும் சரி, நோன்பு பிடிக்காமல் இருந்தாலும் சரி, அவன் உறுதியான ஒரு மூமினாவான். அவனுடைய ஈமானும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய ஈமானும் சமமானதுதான். லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னால் போதும் என்கிற ஒரு கருத்தை அவர்கள் முன்வைத்தார்கள். அதே நேரத்தில் மறுபக்கமாக ஹவாரிஜிகள் வந்து சொன்னார்கள், பெரும்பாவம் செய்கிறவன் எல்லாம் காஃபிர். ஒருவன் பொய் சொன்னால் அவன் காஃபிர், ஒருவன் அவதூறு சொன்னால் அவன் காஃபிர், தொழுகையை விட்டால் அவன் காஃபிர், விபச்சாரம் செய்தால் அவன் காஃபிர், மதுபானம் அருந்தினால் அவன் காஃபிர் என்று சொன்னார்கள். இப்படி இரண்டு வழிகட்ட கொள்கைகளுக்கு இடையில் நடுநிலையான கொள்கையை அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ போதிக்கிறது. அவர்கள் ஈமானை பற்றி சொல்கிறார்கள், அல் ஈமான் கௌலும் பில் லிசான், ஈமான் என்றால் நாவினால் மொழிய வேண்டும், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்ல வேண்டும். வஅத்திகாதும் பில் கல்ப், உள்ளத்தால் அதை உறுதியாக நம்ப வேண்டும். வஅமலும் பில் ஜவாரிஹ், உடலால் செயற்படுத்த வேண்டும். வாயால் மொழிய வேண்டும், உள்ளத்தால் நம்ப வேண்டும், உடலால் செயற்படுத்த வேண்டும். யஸீது பித்தாஅ, நாம் இபாதத்தை அதிகமாக செய்யும் போது ஈமான் கூடும். வயன்குசு பில் மஅசியா, பாவங்களை அதிகமாக செய்யும் போது ஈமான் குறையும். பெரும்பாவம் செய்கிற ஒருவன் ஈமானிய வட்டத்தை விட்டு வெளியே போய்விட மாட்டான். பெரும்பாவம் செய்கிற ஒருவன் காபிர் அல்ல, விபச்சாரம் செய்கிற ஒருவன் காபிர் அல்ல, அவன் முஃமின், ஆனால் ஃபாசிக், அவன் பாவி. அவனை காபிர் என்று சொல்லக்கூடாது. இவனுடைய நிலை என்னவென்றால், இவன் இந்த உலகத்தில் தௌபா செய்தால் அல்லாஹ் மன்னிப்பான். தௌபா செய்யாமல் இவன் மௌத்தானால் அல்லாஹு தஆலா மறுமையில் நாடினால் மன்னிப்பான், நாடினால் தண்டிப்பான். தண்டித்தால் அவனுடைய தண்டனை முடிந்த பின்னால் அவனை சுவர்க்கத்திற்கு அனுப்புவான். இதுதான் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ பெரும்பாவம் செய்வர்களை பற்றி சொல்லக்கூடிய நடுநிலையான கொள்கையாக இருக்கிறது. இதைத்தான் அல்லாஹ்வும் குர்ஆனில் சொல்கிறான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, அல்லாஹ் நிச்சயமாக தனக்கு இணை வைக்கப்படுவதை ஒரு காலமும் மன்னிக்க மாட்டான். வயக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா, இணையல்லாத ஏனைய பாவங்களை அவன் நாடியவர்களுக்கு மன்னிக்கிறான். இணையல்லாத ஏனைய பாவங்களை நாடியவர்களுக்கு மன்னிக்கிறான் என்றால், இணை வைத்தலை மன்னிக்க மாட்டான் என்றால், இந்த உலகத்தில் தௌபா செய்யாமல் மௌத்தானால், தௌபா செய்து விட்டால் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே அவனுக்கும் மன்னிப்பிருக்கிறது. இணை வைக்கிறவன், குஃப்ரை செய்கிறவன், ரித்தத்திலே இருக்கிறவன் எவனாக இருந்தாலும் தௌபா செய்வானாக இருந்தால் மரணிப்பதற்கு முன்னால் அவனுக்கு மன்னிப்பிருக்கிறது. தௌபா செய்யாமல் மௌத்தாகிவிட்டால் இவனுக்கு மன்னிப்பே கிடையாது. ஷிர்கோடு மௌத்தானவனுக்கு மன்னிப்பே கிடையாது. அவன் தொழுது இருந்தாலும் சரி,
நோன்பு நோற்றிருந்தாலும் சரி, ஜக்காத்து கொடுத்திருந்தாலும் சரி, பெரிய இபாதத்தாளியாக இருந்தாலும் சரி, நீண்ட தாடி வைத்து ஜுப்பா அணிந்து இந்த நேரமும் அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியவனாக இருந்தாலும் சரி, ஷிர்கோடு அவன் மௌத்தானால் அவனுக்கு மன்னிப்பு கிடையாது. அதே நேரத்தில் பெரும்பாவம் ஷிர்க் அல்லாத ஏனைய பாவங்களை பொறுத்தவரையில் வயக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா, அவன் நாடியவர்களுக்கு மன்னிப்பு வழங்குகிறான். மஹ்ஷரிலே வைத்து மன்னித்து விடுவான், அல்லது அவனை நரகத்திற்குள் போட்டுவிட்டு மன்னிப்பான், அல்லது தண்டித்து விட்டு அவனை சுவர்க்கத்திற்கு அனுப்புவான் என்கிற ஒரு நடுநிலையான கொள்கையை ஹவாரிஜிகளுக்கும் முர்ஜியாக்களுக்கும் இடையில் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினர் சொல்கிறார்கள். அதே போன்று அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ எப்போதும் நடுநிலையானவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களுடைய விஷயத்தில் நடுநிலையான கொள்கையை அவர்கள் கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களுடைய விஷயத்தில் நடுநிலையான போக்கையை கடைபிடித்தார்கள். ஷியாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களில் சிலரை மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு சென்றார்கள். எந்த அளவுக்கு என்றால், ஷியாக்களில் ராஃபிதாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு தெய்வீக தன்மை இருப்பதாக வாதிட்டார்கள். ராஃபிதாக்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு அல்லாஹ்வுடைய பண்புகள் இருப்பதாக வாதிட்டார்கள். அந்த அளவுக்கு சில சஹாபாக்களை தூக்கினார்கள். குறிப்பாக ஆலுல் பைத் அல்லது அஹ்லுல் பைத் என்று சொல்லக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தினரை மிக கடுமையாக உயர்த்தினார்கள். அதே நேரத்திலே மற்ற அனைத்து சஹாபாக்களையும் கேவலப்படுத்தினார்கள், இழிவுபடுத்தினார்கள். குறிப்பாக இந்த உம்மத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்த நிலையில் இருப்பவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்பது அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ ஏகோபித்து ஏற்றுக்கொண்ட ஒரு உண்மை. அவர்களுக்கு அடுத்தவராக இருப்பவர் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களுக்கு அடுத்த நிலையில் இருப்பவர் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு என்பது அஹ்லு சுன்னா ஏற்றுக்கொண்டது. இந்த ஷியாக்கள் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா ஆகிய இரண்டு பேரையும் சனமா குரைஷ், குறைஷிகளின் இரண்டு சிலைகள் என்று சொல்கிறார்கள். குறைஷிகளின் இரண்டு சிலைகள். அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா மோசடிக்காரர்கள், அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா காபிர்கள் என்று நாக்கூசாம் இந்த ஷியாக்கள் சொல்கிறார்கள். ராஃபிதாக்கள் சொல்கிறார்கள். ஹுமைனி அவருடைய நூல்களிலே இந்த செய்தியை குறிப்பிடுகிறார். இப்படி பல சஹாபாக்களை இழிவுபடுத்துகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை விபச்சாரி என்று நாக்கூசாமல் சொல்லக்கூடியவர்கள் இந்த ஷியாக்கள். இப்படி ஷியாக்கள் சஹாபாக்களில் ஒரு சிலரை கடுமையாக உயர்த்தி மற்ற அனைவரையும் மோசமாக ஆக்குகிற அதே நேரத்தில் ஹவாரிஜிகள் என்று சொல்லக்கூடிய கூட்டத்தினர் சஹாபாக்களில் அலி, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இரண்டு பேரோடும் சேர்ந்தவர்கள் காஃபிர்கள் என்று சொல்கிறார்கள். ஹவாரிஜிகளில் அலி, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுமா இரண்டு பேரோடும் சேர்ந்த சஹாபாக்கள் காஃபிர்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ எல்லா சஹாபாக்களையும், சஹாபி என்றால் சிலர் இந்த சஹாபாக்களை இழிவுபடுத்துவதற்காக வேண்டி வித்தியாசமான விளக்கங்கள் சொல்வார்கள். அதாவது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களோடு அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் இருந்தான், எனவே அவனும் சஹாபிதானே, அதே போன்று எத்தனை பேர் முர்த்தத்தானார்கள், அவர்களும் சஹாபிதானே என்று சொல்வார்கள். சஹாபி என்றால் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிரோடு பார்த்து அவர்களை ஈமான் கொண்டு ஈமானோடு மௌத்தானவர்கள் தான் சஹாபாக்கள். இதை தெளிவாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரடியாக பார்த்து அவர்களை ஈமான் கொண்டு ஈமானோடு மௌத்தானவர்கள் மாத்திரம்தான் சஹாபாக்கள். இந்த சஹாபாக்கள் அனைவரையும் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ நேசிக்கிறார்கள். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடைய விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ள சொன்னார்கள். அல்லாஹ் அல்லாஹ் ஃபி அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்களுடைய விஷயத்தில் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஏனென்றால் இதுவும் கூட வஹீயின் அடிப்படையில் வந்த ஒரு வார்த்தை. பின்னால் சில இஜ்திஹாதில் சிக்கல்கள் வரும் என்பது அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியும். எனவேதான் அவர்களுடைய மகன் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சொல்லும், அவர்களுடைய பேரன் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சொல்லும் போது இவர் இரண்டு பெரும் கூட்டங்களுக்கு இடையில் சமாதானத்தை உண்டு பண்ணுவார் என்று சொன்னார்கள். அதாவது சஹாபாக்கள் இரண்டு கூட்டமாக மாறுவார்கள், அவர்களுக்கு இடையில் இவர் சமாதானத்தை உண்டு பண்ணுவார் என்று சொன்னார்கள்.
சஹாபாக்களுடைய சில பின்னால் நடக்கக்கூடிய விஷயங்களை அல்லாஹு தஆலா முட்கூட்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவித்து கொடுத்தான். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அடிப்படையாக வைத்துத்தான் சொல்கிறார்கள், அல்லாஹ் ஃபி அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்களுடைய விஷயத்தில் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இன்றைக்கு சில வழிகட்டவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களுக்கு இடையில் இஜ்திஹாதில் ஏற்பட்ட அந்த சில முரண்பாடுகளினால் வந்த பிரச்சனைகளை வைத்து அந்த சஹாபாக்களை கேவலமாக பேசக்கூடிய நிலையை பார்க்கிறோம், அவர்களை இழிவுபடுத்தக்கூடிய நிலையை பார்க்கிறோம். இவர்களுடைய விஷயத்தில் நாம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தில் உள்ள மிக முக்கியமான அறிஞர்களில் ஒருவர். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்திலே சஹாபாக்களுக்கு இடையில் நடந்த சண்டைகளை பற்றி ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. ஜமல் யுத்தம் என்றும் சிஃபின் யுத்தம் என்றும் பல சிக்கல்கள் சஹாபாக்களிடத்திலே தோன்றியதல்லவா என்று கேட்டபோது, இதை பற்றி நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று மக்கள் விசாரித்த நேரத்தில் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அழகான ஒரு அடிப்படையை சொல்லித் தந்தார்கள். பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தை. அவர்கள் சொன்னார்கள், அந்த இரத்தங்களிலிருந்து அல்லாஹ் நம்முடைய கரங்களை பாதுகாத்தான், அந்த இரத்தங்களிலிருந்து நம்முடைய கரங்களை அல்லாஹ் பாதுகாத்து விட்டான். அதே போன்று நம்முடைய நாவுகளையும் அல்லாஹ் அந்த இரத்தங்களிலிருந்து பாதுகாப்பானாக என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அழகான ஒரு வார்த்தையை நமக்கு சொன்னார்கள். இப்போது நாம் சஹாபாக்களை பற்றி ஆய்வுக்கு உட்படுத்தி அவர் கெட்டவர், இவர் மோசமானவர், அவர் அயோக்கியர், இவர் ஹிட்லரை போன்றவர், அவர் அப்படிப்பட்டவர் என்றெல்லாம் பேசுவது என்பது உண்மையிலே அல்லாஹ் ஃபி அஸ்ஹாபி என்று சொல்லுகிற அந்த ஹதீஸை மறுக்கிற ஒரு நிலைதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அகீதா என்பது ஒரு மனிதனை பொறுத்தவரையில் அடிப்படையானது. அகீதா இல்லை என்றால் அவன் ஆட்டம் கண்டு விடுவான், எங்காவது விழுந்து விடுவான். எனவே அகீதா மிக அடிப்படையானது, அகீதா மிக முக்கியமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு முதலில் போதித்தது அகீதாவைத்தான். எனவே நாமும் கற்றுக்கொள்ள வேண்டியதும் அறிந்து கொள்ள வேண்டியதும் அகீதா தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அகீதாவுடைய அடிப்படைகள் குர்ஆனும் சஹீஹான ஹதீஸ்கள் மாத்திரம்தான் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆனையும் ஹதீஸையும் புரிந்து கொள்ளும் போது சஹாபாக்களுடைய விளக்கத்தை நாம் முற்படுத்த வேண்டும். இந்த அகீதாவை பின்பற்றக்கூடியவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள். அந்த நேர்வழி பெற்றவர்கள் எப்போதும் நடுநிலையானவர்கள். இவர்களுக்குத்தான் மறுமையில் வெற்றி இருக்கிறது, இந்த உலகத்தில் ஈடேற்றம் இருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சரியான அகீதாவை குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.